புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 3 ஆவியின் வீடு மற்றும் புதிய படைப்பு பக்கம் 327. அதன் அன்பு மற்றும் சக்தியின் அற்புதமும் அழகும். நித்திய தெய்வம் தனது பிரபஞ்ச வீட்டில் கடவுளுடன் ஒரு தாயாக தனது குழந்தையுடன் விளையாடியது. அவருக்கு பிரபஞ்சம் அவளுடைய அன்பின் மார்பு. அவரது பொம்மைகள் அழியாத உண்மைகள். இங்கே சுயமாக இழந்த அனைத்தும் அங்கே அதன் தெய்வீக இடத்தைப் பெற்றன. இங்கே நம் இதயங்களைக் காட்டிக் கொடுக்கும் சக்திகள் மற்றும் தவறுகள். சத்தியத்தில் இறையாண்மை, மகிழ்ச்சியில் சரியானவை. குறைபாடுகள் இல்லாத படைப்பில் எஜமானர்கள். தங்கள் சொந்த முடிவெளியின் உரிமையாளர்கள். அங்கே மனம், பார்வையின் கதிர்களின் அற்புதமான சூரியன். அதன் எண்ணங்களின் மகிமையால் பொருள் வடிவமைக்கப்பட்டு அதன் கனவுகளின் மகத்துவத்தின் மத்தியில் நகர்ந்தது. கற்பனையின் பெரிய மறைப்பான் தெரியாததை வரவழைத்து அதற்கு ஒரு வீட்டைக் கொடுத்தது. தங்கக் காற்றில் ஆடம்பரமாக பரவியது. சத்தியத்தின் கற்பனையின் கருவிழி நிற இறக்கைகள். அல்லது மகிழ்ச்சியின் உள்ளுணர்வு இதயத்திற்குப் பாடியது. உண்மையானதை நெருங்கும் அதிசயத்தின் கனவு குறிப்புகள். அறிய முடியாததை அருகிலும் உண்மையிலும் ஆக்கும் அதன் சக்தி. இலட்சியத்தின் கோவிலில் ஒருவரை வணங்குகிறது. அது சிந்தனையையும் மனதையும் மகிழ்ச்சியான உணர்வையும் நிரப்பியது. கடவுளின் சக்தியின் பிரகாசமான அம்சங்களாலும் ஒரே உயர்ந்தவரின் உயிருள்ள நபர்களாலும் நிரப்பப்பட்டது. விவரிக்க முடியாததை குரல் கொடுக்கும் பேச்சு. கண்ணுக்குத் தெரியாத இருப்புகளை வெளிப்படுத்தும் கதிர். உருவமற்றது பிரகாசிக்கும் கன்னி வடிவங்கள். தெய்வீக அனுபவத்தை தரும் வார்த்தை. மற்றும் எல்லையற்றதை கூட்டும் கருத்துக்கள். சிந்தனைக்கும் உண்மைக்கும் இடையில் எந்த இடைவெளியும் இல்லை. பறவையை அழைப்பதற்கு அவர்கள் பறவை போல பதிலளித்தார்கள். விருப்பம் சிந்தனைக்கு கீழ்ப்படிந்தது, செயல் விருப்பத்தை கடைப்பிடித்தது. ஆன்மாவிற்கும் ஆன்மாவிற்கும் இடையில் பின்னப்பட்ட ஒரு இணக்கம் இருந்தது. நித்தியம் காலத்தை தெய்வீகமாக்கிய ஒரு திருமணம். அங்கு வாழ்க்கை பின்தொடர்ந்தது, அதன் விளையாட்டால் சோர்வடையவில்லை. அவளுடைய இதயத்தில் மகிழ்ச்சி மற்றும் அவளுடைய உதடுகளில் சிரிப்பு. புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 3 ஆவியின் வீடு மற்றும் புதிய படைப்பு பக்கம் 328. கடவுளின் வாய்ப்பு விளையாட்டின் பிரகாசமான சாகசம். அவளது புத்திசாலித்தனமான ஆர்வத்தில். அவளது உருமாற்ற மகிழ்ச்சியில். அவள் டைமில் ஒரு கண்கவர் புதிர் நிகழ்வுகளை வரைந்தாள். ஒவ்வொரு திருப்பத்திலும் புதிய மாறுபாடுகளால் ஈர்க்கப்பட்டாள். அது ஒருபோதும் நிறுத்த முடியாத சுய கண்டுபிடிப்புக்கு. அவள் எப்போதும் விருப்பத்தை உடைக்க அப்பட்டமான பிணைப்புகளை வடிவமைத்தாள். சிந்தனையின் ஆச்சரியத்திற்காக புதிய படைப்புகளையும் இதயம் துணிச்சலுக்காக உணர்ச்சிவசப்பட்ட முயற்சிகளையும் கொண்டு வந்தாள். அங்கு உண்மை எதிர்பாராத முகத்துடன் மீண்டும் மீண்டும் வந்தது. அல்லது பழைய பழக்கமான மகிழ்ச்சியை மீண்டும் மீண்டும் வந்தது. ஒரு மகிழ்ச்சியான ரைம் திரும்புவது போல. ஒரு தாய்ஞானத்தின் மார்பில் ஒளிந்து கொண்டு. அவளுடைய உலகக் கருத்துடன் நிறைந்த ஒரு கலைஞன். அவளால் அதன் எண்ணற்ற எண்ணங்களையும் சிந்தனை வடிவங்களில் பரந்த சாகசத்தையும் ஒரு புதிய வாழ்க்கையின் கனவுகளின் சோதனை மற்றும் ஈர்ப்பையும் ஒருபோதும் தீர்த்துவிட முடியாது. ஒற்றுமையின்மை மற்றும் மாற்றத்தின் சோர்வின்றி முடிவில்லாமல் அவள் தனது நகரும் செயலை விரித்தாள். தெய்வீக மகிழ்ச்சியின் ஒரு மர்ம நாடகம். உலக பரவசத்தின் ஒரு உயிருள்ள கவிதை. குறிப்பிடத்தக்க வடிவங்களின் ஒரு ககேமோனோ. வளரும் காட்சிகளின் ஒரு சுருண்ட பார்வை. தன்னை வெளிப்படுத்தும் வடிவங்களின் ஒரு அற்புதமான துரத்தல். ஆன்மாவை தேடும் ஆன்மாவின் தீவிர வேட்டை. கடவுள்களைப் போன்ற ஒரு தேடுதல் மற்றும் கண்டுபிடிப்பு. அங்கே பொருள் என்பது ஆவியின் உறுதியான அடர்த்தி. சுயத்தின் மகிழ்ச்சியான வெளிப்புறத்தின் கலைத்திறன். நீடித்த உருவங்களின் ஒரு புதையல் வீடு. அங்கு உணர்வு தூய மகிழ்ச்சியின் உலகத்தை உருவாக்க முடியும். ஒரு நிரந்தர மகிழ்ச்சியின் வீடு. அது ஒரு இனிமையான விடுதியில் இருப்பது போல் மணிநேரங்களை தங்க வைத்தது. புலன்கள் ஆன்மாவின் வெளியீடுகளாக இருந்தன. மனதின் இளைய குழந்தை சிந்தனை கூட.
உயர்ந்த விஷயங்களின் சில தொடுதல்களை வெளிப்படுத்தியது. அங்கே பொருள் சுயத்தின் ஒரு எதிரொலிக்கும் வீணை.